தி கிரேட் மியூசிக் கம்போசர், சிங்கர், ஆக்டர், இந்த மாதிரி பல முகங்கள் அவருக்கு உண்டு. பட் இதை தாண்டி அவரோட படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா அவருக்கும் அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. பிச்சைக்காரன், யமன், சைத்தான் இந்த மாதிரிதான் வச்சிருப்பாரு. ஆனா இதை தாண்டி கோடியில் ஒருவன் அப்படின்னா அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். எஸ்ஏசி சார் சொன்ன மாதிரி விஜய் ஆண்டனி இஸ் ஈக்குவல் டு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை இஸ் ஈக்குவல் டு விஜய் ஆண்டனி. என்ன சார் ஓப்பனிங் கொடுக்குறோம் சார், வேண்டாமா சார்? பட் இல்ல சொல்லிட்டேன் சார். But that is what he is always. I think we always look up to you, sir. Thank you so much for coming for this audio launch, sir. Thank you. மேரில் அமர்ந்திருக்கும் மற்றும் இந்த அரங்கு முழுவதும் நிறைந்திருக்கும் நல்ல உள்ளங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மனுஷங்களே உதவி பண்ணாம தான் காரியத்தை பார்த்துட்டு போகக்கூடிய இந்த உலகத்தில் அனிமல்ஸ் பண்ணா திருப்பி யாரும் நமக்கு திருப்பி பண்ண போறதில்லை, உதவியும் பண்ணாதுங்க, அது பாட்டுக்கு போயிருங்க. அது ஞாபகம் கூட இருக்காது நமக்கு யாரு பண்ணான்னு சம்டைம்ஸ். அப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் தன் கண் கூட எதுவும் அநியாயம் நடந்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் அதுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரினங்களுக்கு உதவி பண்றதுக்கு பெரிய ஒரு கடவுள் குணம் தேவை. அந்த குணம் மேடம்கிட்ட இருக்கு. அது மனுஷங்களுக்கு சப்போஸ் அவங்க பண்ணியிருந்தா முதல் பேசா பேர் வாங்கியிருப்பாங்க. அது மிருகங்களுக்கு பண்றதுனால அவ்வளவு பேர் ரீச் கிடைக்கல. பட் ஸ்டில் அவங்க பண்ணக்கூடிய இந்த காரியங்கள்லாம் நோபலானது அப்படின்றதுனால அந்த இறக்க குணத்துக்கு நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர். அப்புறம் இந்த படம் கூரன், இன்னைக்கு விழாநாயகன் சித்தார்த் பின் இசையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நாயகன் எஸ்ஏசி சார். சாரோட இந்த வயசுலயும் எவ்வளவு செட்டில் பண்ணி தன்னோட இத்தனை படங்களுக்கு அப்புறமா தன் மகையும் செட்டில் பண்ண பிறகு ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியா இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கும் வேலை செய்யணும், தனக்கு பிடித்த ஒரு காரியத்தை இந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பேஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஏசி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த, அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த வயசுல நம்ம இருப்போமானே தெரியாது. ஆக்சுவலா இருந்து தெளிவா ஷார்ப், டபுள் ஷார்ப்னு பிட்டார் சார் சொன்னார் இல்லையா, டபுள் ஷார்ப்பா உண்மையிலேயே அவர் நிறைய விஷயங்கள்ல சக்சஸ்ஃபுல்லான பர்சனா இருக்கிறாரு. ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி, நல்ல ஒரு கருத்து உள்ள ஒரு கதையை சூஸ் பண்ணி நடிச்சிருக்கிறாரு. அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட கேமராமேன் மார்ட்டின் அண்ட் ப்ரொடியூசர் விக்னேஷ், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல கருத்துள்ள படம், இந்த படம் கண்டிப்பா ஓடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் ஃபங்க்ஷன் சார். சூப்பரா பண்ணிருக்கீங்க சார், நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நீங்க 25 வயசுன்னு தப்பா சொல்லிட்டீங்க, இன்னும் குறைச்சிக்கலாம். உங்க கூட நிறைய பழகிருக்கேன், பேசியிருக்கேன் அப்படின்ற விஷயத்துல நான் சொல்றேன் சார். உங்களுக்கு அதை விட கம்மியான வயசு தான். கண்டிப்பா இன்னும் மென்மேலும் பல படங்கள் நடிக்கணும், நீங்க இன்னும் டைரக்ட் பண்ணணும், நிறைய படம் தயாரிக்கணும். நீங்க தயாரிப்புகளை குறைச்சிட்டீங்க. ஆக்சுவலா நீங்க தயாரிக்கணும் நிறைய நல்ல படங்கள்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.